Hi students, welcome to the Grammar is a Game YouTube channel. இன்னைக்கு நாம போன கிளாஸோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் லெசன் 1 வீடியோ 5 எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்க்ரீட் நவுன். கான்க்ரீட் நவுன்ஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் நமக்கு ஒரு கொஷின் வரும். வாட் இஸ் அ கான்க்ரீட் நவுன் அப்படின்னு. ஸோ கான்க்ரீட் நவுன்னா என்ன அப்படின்னா, it is a noun that represents a name of something that can be experienced through our 5 senses. அதாவது நமது ஐம்புலன்கள் மூலமாக உணரக்கூடிய வகையில் உள்ள பெயர்கள் கான்க்ரீட் நவுன் எனப்படும்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, we can number 1 see it, நாம் அதை பார்க்க முடியும். number 2 touch it, நாம் அதை தொட முடியும். number 3 hear it, நாம் அதை கேட்க முடியும். number 4 smell it, நாம் அதை முகர முடியும். வாசனை மூலமாக அதை உணரலாம். number 5 taste it, சுவைக்க முடியும். ஸோ நீங்கள் மற்ற நவுன்ஸுக்கும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். மற்ற நவுன்ஸில், அதாவது ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுனில் வரக்கூடிய நவுன்ஸுமே கான்க்ரீட் நவுனில் வரும். ஏன்னா நம்ம அதை பார்க்க முடியும், தொட முடியும், சில கேட்க முடியும், முகர முடியும், சுவைக்க முடியுன்றப்போ அதுவுமே கான்க்ரீட் நவுனில் நீங்கள் ஒரு நவுனாக எடுத்துக்கிடலாம். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ இதை தமிழில் எப்படி சொல்லலாம்? தமிழில் கான்க்ரீட் நவுன் என்பது நமது 5 புலன்களால் உணரக்கூடிய வகையில் அமைந்த பெயர்கள் ஆகும். ஸோ நம்மளோட 5 சென்சஸில் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய எல்லா நவுனுமே கான்க்ரீட் நவுன் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வழக்கம் போல் நாம் இதை என்ன பண்ண முடியும்? நம்பர் 1 பார்க்க முடியும்.
நம்பர் 2 கேட்க முடியும். நம்பர் 3 முகர முடியும். அதாவது இதை எப்படி எடுத்துக்கலாம்னா வாசனை முகர. நம்பர் 4 தொட்டு உணர முடியும். நம்பர் 5 சுவைக்க முடியும். ஸோ காங்கிரீட் நவுன்னா இந்த 5 சென்சஸ் மூலமாக நீங்கள் சப்போஸ் கொஷினில் ஐடென்டிஃபை த காங்கிரீட் நவுன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 5 சென்சஸில் ஏதாவது ஒரு சென்ஸில் அதை நம்ம என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ற நவுனை மட்டும் எடுத்து எழுதலாம். அப்போ எந்த நவுன் காங்கிரீட் நவுனில் வராது அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வராது. அதை பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, ஸ்மெல் பண்ணவும் முடியாது, தொடவும் முடியாது, டேஸ்ட் பண்ணவும் முடியாது. அப்போ எக்ஸப்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எல்லா நவுனுமே எதில் வந்துடும், காங்கிரீட் நவுனில் வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். things you can see. நீங்க பார்க்கக்கூடிய நவுன்ஸ் சும்மா எது வேணா எழுதலாம். நீங்க கார், ட்ரீ, புக், சேர். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்க பார்க்கக்கூடிய நவுன்ஸ். அடுத்து ரெண்டாவது things you can touch. தொடக்கூடிய நவுன்ஸ். இதையும் நீங்க என்ன வேணா எழுதலாம். ஸோ நம்ம எல்லாத்தையும் எல்லா பொருளையுமே நம்ம என்ன பண்ண முடியும், தொட முடியும் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய மேலே கொடுத்த ஒரு பொருளை கூட நீங்கள் எழுதலாம். ஸோ என்ன எழுதலாம், ஐஸ் தொட முடியும், ஸ்டோன் தொட முடியும், காட்டன் தொட முடியும், கம்ப்யூட்டர் தொட முடியும், ஸ்மார்ட் போன் தொட முடியும். அடுத்து things you can hear. நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன. ஸோ என்ன கேட்கலாம், மியூசிக் கேட்கலாம், ஸோ தண்டர், தண்டர்னா என்ன, இடி கேட்கக்கூடியது. சத்தம், ஏதாவது ஒரு சத்தம் கேட்கக்கூடியது தான். இதெல்லாம் கேட்கக்கூடிய நவுன்ல திங்ஸ் யூ கேன் ஹியர். அடுத்த 4 திங்ஸ் யூ கேன் ஸ்மெல். நீங்க வாசனை மூலமாக அறியக்கூடிய பொருட்கள் என்னென்ன. நம்ம நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய பெர்ஃப்யூம், இதை ஸ்மெல் பண்ண முடியும். ஃப்ளார், பூக்கள் ஸ்மெல் பண்ண முடியும், பூக்களோட வாசனை. ஸ்மோக், புகை, இதுவும் அதே மாதிரி தான். ஸோ அடுத்து திங்ஸ் யூ கேன் டேஸ்ட். சுவை மூலமா அறியக்கூடியது என்ன வேணா பண்ணலாம். பிரியாணி, லட்டு,
காஃபி, வேற என்ன போடலாம்? சாம்பார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும்? சுவைத்து தான் அறிய முடியும். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன். கான்க்ரீட் நவுனை நீங்கள் எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலி a real physical things, மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னா ஃபிசிக்கல் திங்ஸாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா திங்ஸ் டிடக்டபிள், சாரி, through senses, நமது புலன்கள் மூலமாக அறியக்கூடிய பொருட்களாக இருக்கும். ஸோ எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. கான்கிரீட் நவுன், அது இல்லாத நவுன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். நான் ஏற்கனவே மேலே சொன்னேன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா கான்கிரீட் நவுன்லேருந்து டிஃபராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து கேன் பி சென்ஸ், நீங்கள் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். இதில் cannot be sensed. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போ டாக் என்னால் தொட்டு உணர முடியும். இங்கே ஹானஸ்டி, நேர்மை, என்னால் தொட்டு உணர முடியுமா? முடியாது. ஸோ ஈஸியாக எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தை தான், we can experienced through our senses. சென்சஸ் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? இதை ஃபீல் பண்ண முடியும். சென்சஸ் மூலமாக உங்களால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா அது கான்க்ரீட் நவுன். சென்சஸால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ உங்களுக்கு இப்போ ஈஸியாக கான்க்ரீட் நவுன்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சென்டென்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், the dog is barking. நாய் குறைத்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து என்ன நவுன் இருக்குது அப்படின்னா கான்க்ரீட் நவுன் இருக்குது. அது என்ன? டாக். ரெண்டாவது சென்டென்ஸ், ஐ ஆம் ஈட்டிங் அண்ட் ஆப்பிள்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் கான்க்ரீட் நவுன் என்ன? ஆப்பிள். ஏன்னா ஆப்பிளை தொட முடியும், சுவைக்க முடியும். மூணாவது, the music is loud. the musicன்றது கான்க்ரீட் நவுனை எடுத்துக்கலாம், ஏன்னா மியூசிக்கை நம்மளால் கேட்க முடியும். அடுத்து, the table is made of wood அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே டேபிளும் வுட்டும்
ஸோ ரெண்டுமே உங்களுக்கு காங்கிரீட் நவுன் தான். டேபிளையும் தொட முடியும், மரத்தையும் என்ன பண்ண முடியும், தொட முடியும். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸை நீங்கள் எழுதுங்க, எழுதாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது எக்ஸாமுக்கே நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் ஈஸியாக திரும்ப ரீகால் பண்ண முடியும். இப்போ நாம ஒர்க் ஷீட்குள்ளே போயிடலாம். ஸோ ஐடென்டிஃபை த கான்கிரீட் நவுன்ஸ். இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்க கான்கிரீட் நவுன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். The dog is sleeping. Question number 1. The dog is sleeping on the sofa. So நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, the dogum ஒரு concrete noun, sofaவும் ஒரு concrete noun. I drank a glass of milk. Glass, milk ரெண்டுமே concrete noun. ஏன்னா milk நம்ம சுவைக்க முடியும், glass தொட முடியும். The teacher wrote on the board. The teacher board ரெண்டுமே கான்கிரீட் நவுன் தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது ரெண்டும். The bird is sitting on the tree. The bird, tree ரெண்டுமே கான்கிரீட் நவுன். She bought a new dress. Dress கான்கிரீட் நவுன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். Circle the concrete nouns. கான்கிரீட் நவுனை சர்க்கிள் பண்ணணும். The apple is very sweet. Apple. The car is parked outside. Car outside. The baby is crying loudly. The baby. I saw a beautiful flower. Flower. The phone is ringing. The phone. So இதெல்லாமே concrete nouns. So அடுத்து fill in the blanks. நமக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, ஆப்ஷனை வச்சு சென்டென்ஸை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சூஸ் அ கான்கிரீட் நவுன் ஃப்ரம் த பாக்ஸ். ஐ ஆம் ரீடிங். ரீடிங்ல நமக்கு என்ன வரும், புக்கு தான் வரும். ஸோ ஐ ஆம் ரீடிங் எ புக். த டேஷ் இஸ் சிட்டிங் ஆன் த வால். வால்ல என்ன உட்கார்ந்துருக்கு, கேட். The cat is sitting on the wall. மூணாவது, please give me some. சம்ன்றப்ப வாட்டர் எடுத்துக்கலாம் நம்ம. So please give me some water. So he is sitting on a chair. We ate chocolate cake. அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாம். ஐடென்டிஃபை ஆல் கான்கிரீட் நவுன்ஸ். எல்லா கான்கிரீட் நவுன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அண்டர்லைன் ஆல் கான்கிரீட் நவுன்ஸ் இன் ஈச் சென்டென்ஸ். தே மே பி ஆர் மோர் தென் ஒன். ஒன்றுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்லைன் பண்ணணும். த சில்ட்ரன் பிளேட் ஃபுட்பால் இன் த ஸ்கூல் பிளே கிரவுண்ட். த செஃப் குக்ட் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் அ லார்ஜ் கிச்சன். மை பிரதர் bought a new laptop on a black backpack. The birds built a nest on the tall tree near the river. The doctor examined the patient with a stethoscope. So இது எல்லாமே உங்களுக்கு கான்கிரீட் நவுன் தான். கண்டிப்பாக அதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளால 5 சென்ஸ் மூலமா இதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அடுத்து choose the correct answer. Pick the correct concrete nouns from the options. So happiness, table, honesty. கண்டிப்பா table தான். ஏன்னா இது ரெண்டையுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. ஐ மீன் 5 சென்ஸால ஃபீல் பண்ண முடியாது. வாட் இஸ் which is a concrete noun னு பாத்தீங்கன்னா இங்க கார் தான். கரேஜ், லவ் கிடையாது. இது வந்து abstract noun. இது மூலமா நீங்க 2 நவுன் தெரிஞ்சுக்கிறீங்க. ஒன்று அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னென்ன ஆப்ஷன்ல வரும்னு தெரிஞ்சுக்கிறீங்க, இன்னொன்று கான்கிரீட் நவுன் தெரிஞ்சுக்கிறீங்க. விச் இஸ் த கான்கிரீட் நவுன்? இதுல வந்து மியூசிக் தான். இது ரெண்டுமே இல்லை. ஃப்ரீடம், வாட்டர், சாரி வாட்டரும் இருக்கு. வாட்டர் நம்மளால என்ன பண்ண முடியும், தொட முடியும். இப்போ 2 கான்கிரீட் நவுன் கொடுத்துருக்காங்க. மேபி கொஷின் வந்து நாட்டிய கான்கிரீட் நவுன் வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், ஃப்ரீடமை சூஸ் பண்ணியிருக்கலாம். விச் இஸ் த கான்கிரீட் நவுன்? இங்க ஆப்பிள். ஏன்னா ஐடியாவும் விஸ்டமும் கிடையாது, அப்ஸ்ட்ராக்ட் நவுன். விச் இஸ் அ கான்கிரீட் நவுன்? இங்க வந்து சேர். ஏன்னா ஆங்கர், பிரேவரி கிடையாது. அடுத்த எக்ஸசைஸ் பண்ணிடலாம். செப்பரேட் கான்கிரீட் நவுன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். கான்கிரீட் நவுன்னா நீங்க சின்னு எழுதணும், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா ஏன்னு எழுதணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்கிரீட் நவுன்
5 சென்சஸால நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் 5 சென்சஸ் இல்லாம நம்மளால ஃபீல் பண்ண முடியும். புக் தொட முடியும், அதனால நான் கான்கிரீட் நவுன் போடுறேன். ஹாப்பினஸ் 5 சென்சஸால ஃபீல் பண்ண முடியாது, அதனால இது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். பென் தொட முடியும். ஃப்ரெண்ட்ஷிப் தொட முடியாது, 5 சென்சஸால ஃபீல் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் கான்கிரீட் நவுன். ஃபியர் 5 சென்ஸால ஃபீல் பண்ண முடியாது. டாக் கான்கிரீட் நவுன். நாலேஜ் 5 சென்சஸால ஃபீல் பண்ண முடியாது. கீபோர்டு கான்கிரீட் நவுன், தொட முடியும். ஹானஸ்டி 5 சென்சஸால ஃபீல் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம மார்க் போயிடலாம். கண்டிப்பாக ஃபுல் மார்க் தான். நம்ம நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி வழக்கம் போல கொஸ்டின் எழுதுங்க, ஆன்சரை குறிங்க. 5 5 5 15 20 25 35. ஸோ நம்ம மொத்தம் எத்தனை மார்க் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா 35 மார்க்ஸுக்கு டெஸ்ட் எழுதியிருக்கோம். ஸோ 35 out of 35 எல்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 35 out of 35 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக மார்க் போட்டுக்கலாம். ஸோ ஐ வில் கிவ் வெரி குட் த ஸ்டார் டு யூ. ஸோ இது ஒரு நோட் போட்டு வழக்கமாக எழுதிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதிட்டு வாங்க. இந்த ஒர்க் ஷீட் பிடிஎஃப்ல வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நான் பிடிஎஃபாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.